ஹாய். இன்றைக்கி மதர்ஸ் டே இல்லையா? 10 மாதம் வயிற்றில் சுமந்து, பல வருடம் மனதில் சுமந்து, தன் ஆசைகளை அழித்து, தன் கனவுகளை மறைத்து, தான் பெற்ற பிள்ளைகளுக்காகவும், தன் கணவனுக்காகவும், தன் வாழ்க்கையை தியாகம் செய்யும் ஒரு உயிர் அம்மா. அம்மா என்பவள் வெறும் 10 மாதம் தான் குழந்தைய வயிற்றில் சுமக்கிறது மட்டும்தானா? கிடையாது. தனக்கென்று ஒரு வாழ்க்கை இல்லாமல் இன்று பிறந்த சின்ன சின்ன குழந்தை கூட தனக்குன்னு ஒரு விஷயம் தனக்கு பிடிச்ச விஷயம் செய்யணும்னு நினைக்கும். ஆனால் அம்மாங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய அத்தனை காலமும் மீதி வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் பல வருடங்களாக தனக்கென்று ஒன்றுமே இல்லாமல் சின்ன சின்ன உணவாக இருந்தாலும் தான் பையனுக்கு வேணும், தான் பொண்ணுக்கு வேணும். ₹1 காசாக இருந்தாலும் என் பையனுக்கு வேணும், என் பொண்ணுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே உயிர் அம்மா மட்டும்தான். அம்மாவை நம்ம மதர்ஸ் டேக்கு விஷ் பண்ணி மட்டுமே அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால், என்ன கேட்டால் அது வேண்டாம். அதை தாண்டி நமக்காக எத்தனையோ கனவுகள் எல்லாம் தொலைச்சி தான் நம்மளுடைய கனவை இன்றைக்கி நனவாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கணவர் அந்த மனைவியோட ஆசைகளை கேட்பாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பையனா, ஒரு பொண்ணா, நீங்கள் எல்லாருமே உங்கள் அம்மாவுடைய ஆசைகள் எல்லாத்தையும் கேட்டு அவங்க என்னென்ன இழந்தாங்களோ அதில் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்களோ அதுதான் மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க அம்மா எதிர்பார்க்க மாட்டாங்க. எதிர்பார்க்காம எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்கு செய்கிற எல்லா நன்மைகளுமே செய்யக்கூடிய ஒரே ஆள் அம்மா மட்டும்தான். சின்ன சின்ன விஷயங்கள் அம்மாவுக்கு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் பிஸ்னஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட், உங்கள் படிப்புக்கு, உங்கள் கெரியருக்கு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு, உங்கள் ஒய்ஃபுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் அதை விட அதிகமாக உங்கள் அம்மாவுக்கு கொடுங்க. அந்த இம்பார்ட்டன்ஸே நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மதர்ஸ் டேயை என் அம்மாவுக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ பெண்கள் அம்மாவாக மாறி இருக்கீங்க இன்றைக்கி. என் அக்கா, என் அண்ணி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்றைக்கி மதர்ஸாக இருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி மதர்ஸ் டே. உங்களால் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி என்ன தான் பசங்க அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொன்னாலும் அந்த பையனை உருவாக்கி இன்றைக்கி அந்த பண்ணுறதுக்கான தைரியமும் அந்த ஊட்டதுமே கொடுத்தது அம்மா மட்டும்தான். விஷ் யூ ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா.